எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்த தண்டைக்கும் வந்து சேர்ந்தீர்களே. எல்லாரும் உங்க பைபிள் கையில் எடுங்க. என்ன ஆச்சரியமான ஒரு பகுதி இல்லையா? இந்த ராத்திரி நான் உங்க நடுவில் பேச போகிற கர்த்தருடைய செய்தி பிளட் ஸ்பீக்ஸ். இரத்தம் பேசுகிறது. ஒரு தடவை சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க, மெதுவா. பெரிய ரோடு பார்த்தீங்களா? பக்கத்தில் பெரிய ரோடு, பெரிய பெரிய வண்டிகள் போகுது. நம்மளால் அவங்களுக்கு தொந்தரவு உண்டாகக்கூடாது. மெதுவாக பேசுங்க. இரத்தம் பேசுகிறது. ஒரு தடவை கூட சொல்லுங்க. இனி கண்ணை மூடுங்க. நல்ல கண்ணை மூடணும்னு அத்தனை பேரும் வாயை திறக்கணும். ஒரு பலத்த தேவ பிரசன்னம் இந்த மைதானத்தை மூடணும். சிலர் அக்னியா மாறணும், சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லணும், சிலருக்குள்ள குணமாக்குகிற வரங்கள் இறங்கணும். வசனத்தை பேச தொடங்கும்போவே அசுத்த ஆவிகள் நிற்க முடியாமல் முறிந்து விழணும். வானம் திறக்கப்பட்டு அக்னி வந்து விழுவதை அநேகருடைய கண்கள் காணணும். நல்ல கண்ணை மூடுங்க, நல்ல கண்ணை மூடுங்க. வாயை திறந்து இப்போ நம்ம ஆவியில போராட போறோம். கிருபை பெற்ற அத்தனை பேரும் ஜெபிக்கணும். 2 கை கொண்டு வந்தவங்க 2 கையை நல்லா தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி நல்லா ஒண்ணு போராடுங்க. கிருபை இறங்குது, கிருபை இறங்குது, கிருபை இறங்குது. கண்ணை மூடி பெற்றுக்கோ தங்கச்சி. அக்கனி வந்து விழுது. பெற்றுக்கோ அபிஷேகம். இருக்கிற இடத்துல வாயை தரையுங்க. ஜப ஆவி விரும்புறவர்களுக்கு ஜப ஆவி, கிருபை விரும்புறவர்களுக்கு கிருபை, விடுதலை விரும்புறவர்களுக்கு விடுதலை, அபிஷேகத்தை விரும்புறவர்களுக்கு அபிஷேகம். அந்த பின்பக்கத்துல வரிசையா சேர்ந்து இருக்கிறீங்க இல்லையா? 3 பேர். அந்த 3 பேர் மேலும் வல்லமை வந்து இறங்குது. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. அந்த 3 பேரையும் கண்ணை மூடி பெற்றுக்கோ. அக்கினி power of God. அந்த 3 பேரும் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த 3 பேரும் அந்த 2 சகோதரிமாரை பிடிங்க. ரகந்தர அதியந்தர பலபா ரேல் அந்தர பலபர பலபா. அக்கினி பயங்கரமா வந்து விழுது. நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். வாயை திறந்தா போதும். இந்த மைதானத்தில் நெருப்பு, பின்பக்கத்தில் சிஸ்டர் உன் மேல நெருப்பு வந்து விழுது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. அந்த பக்கத்தில் அபிஷேகம். நல்ல கை தட்டணும், நல்ல வாயை திறக்கணும், நல்ல வாயை திறக்கணும். அந்த 3 பேரும் விடாதுங்க. அந்த 3 பேர் மேல் ஒரு தெரிந்தெடுப்பு வந்து விழுகிறது. அந்த 3 பேர் மேலும் தேவனுடைய பிரசன்னம் வந்து விழுகிறது. அநேகரை தொட போறாரு, அநேகரை தொட போறாரு. சேர்ல உட்கார்ந்து இருக்கிற சிலர் மேல கட்டுப்படுத்த முடியாத ஒரு அபிஷேகம். கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மைதானம் மொத்த நெருப்பு. கூப்பிடுங்க. வாயை திறந்து கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க. ஒரு நதி பாயுது, ஒரு நதி பாயுது. யாருக்கு வேணும் அந்த நதி? ஒரு அபிஷேகத்தின் நதி பாயுது, ஒரு வல்லமையின் நதி பாயுது. வெட்கப்படாதுங்க. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. வெட்கப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க. அந்த நதி மேல எழும்புது. சிலருடைய கணுக்கால் நனையுது, சிலருடைய முழங்கால் நனையுது, சிலருடைய இடுப்புக மேல, சிலர் கழுத்தளவு, சிலர் நீந்த முடியாத அளவு. கண்ணை மூடி பெற்றுக்கோ.
ரகத ரிகதன கமகதனி அந்தராதனா அல்கமன கமகந்தர பலபா ரேல் அந்தர பிரௌடப துரபலபர பலபா ரீபல் கபர பலபர பலபா. 2 நிமிஷம் ஆவியில ஜெபிங்க. 2 நிமிஷம் ஆவியில ஜெபிங்க. அங்க ஒரு சகோதரர் மேல தேவனுடைய வல்லமை இறங்கி வருது. உங்களை தான் ஆவியானவர் தொடுகிறார். நல்ல வாயை திறந்து ஆவியில போராடுங்க. ரகல் கபர பலபர பலபா ரீ அந்தர பிரௌடபர பலபர பலபா. எல்லா பக்கமும் தேவனுடைய பிரசன்னம், எல்லா பக்கமும் தேவனுடைய பிரசன்னம். அத்தனை பேர் கை தட்டணும், அத்தனை பேர் வாயை திறக்கணும். ஆவியில போராடு. எனக்கு ஒரு கிருபை வேணும் அப்பான்னு சொல்றவங்க ஜெபிங்க. எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும் அப்பான்னு சொல்றவங்க ஜெபிங்க. எனக்கு உம்முடைய வல்லமை வருவதாக என்று சொல்றவங்க ஜெபிங்க. ரிபல பரபலப சந்தல் பிரௌட பரபலபா ஊட பந்தல் கபாரபலபா ரேல் அந்தர பரபலபா. இந்த மைதானம் மொத்தம் ஒரு கை, இந்த மைதானம் மொத்தம் ஒரு கை. அது சாதாரணமான கை அல்ல, அது கர்த்தருடைய கை, அது கர்த்தருடைய கை. நீ இருக்கிற இடத்துல அந்த கை இப்ப உன்னை தொடுகிறது. சன்னிதானத்தில் கொண்டு வந்திருக்கிறபடியால் நன்றி. சிறியோர்களோடும் பெரியோர்களோடும் முதியோர்களோடும் வயோதிபர்களோடும் வாலிபர்களோடும் அத்தனை பேரோடும் உம்முடைய சத்தம் தெளிவாய் தொனிப்பதாக. ஒரு ஆளு கூட உம்முடைய சத்தத்துக்கு புறம்பாக கூடாது. அத்தனை பேரும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லத்தக்கதாக சில அடையாளங்கள் எங்கள் நடுவில் நடக்கணும். சில அற்புதங்கள் எங்கள் நடுவில் நடக்கணும். சில கட்டுகள் எங்கள் நடுவில் உடையணும். சில வியாதியஸ்தர்கள் எங்கள் நடுவில் சௌக்கியமாகணும். இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற அந்தகார வல்லமைகள் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் இப்போ மிதிபடுவதாக. இந்த மைதானம் மொத்தம் ஆவியானவர் ஆளுகை செய்யணும். பலமுள்ள தூதர்களை காவலாய் அனுப்புவீராக. எல்லா பக்கத்திலும் தூதர்கள் சுடர் ஒளி பட்டயங்களோடு நிற்பார்களாக. சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இல்லாமல் இருப்பதாக. திட்டமாய் பேசும், தெளிவாய் பேசும். சிலர் தெய்வ ராஜ்யத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மாலை பொழுதாய் இந்த மாலை நேரம் மாற வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் பராக்கிரம முடியாதவைகளை ஆவியானவர் செய்கிற ஒரு மாலையாய் இந்த மாலை மாறுவதாக. எங்களை தாழ்த்தி உம்முடைய நல்ல கரங்கள்ல தருகிறோம். அடியேனை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தீங்களா, தேவ பிரசன்ன இறங்கின பிறகு மைதானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இந்த ராத்திரி நான் உங்க நடுவில் பேச போகிற செய்தியின் தலைப்பு ரத்தம் பேசுகிறது. சொல்லுங்க. நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிச்சாலே உங்களுக்கு தெரியும், கர்த்தர் பேசுகிறவர். யார் பேசுகிறவர்? கர்த்தர் பேசுகிறவர். அப்புறம் நீங்க 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போ கர்த்தர் ஜீவ ஜந்துக்களை எல்லாம் ஆதாமுக்கு முன்னே கொண்டு விட்டு அவன் அவைகளுக்கு என்ன பேரிடுகிறான் என்று பார்த்தார். அவன் என்ன பேரிட்டானோ அதுவே அவைகளுக்கு பேராயிற்று. அப்படின்னா 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் நமக்கு என்ன தெரியும்? மனுஷன் பேசுகிறவன். அப்போ 1ஆம் அதிகாரத்தில் தேவன் பேசுகிறவர், 2ஆம் அதிகாரத்தில் மனுஷன் பேசுகிறவன். நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் வந்துட்டா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும்போ நமக்கு தெரியும், தேவனும் மனுஷனும் மட்டுமல்ல மிருகமும் பேசுகிறது. எதுவும் பேசுகிறது? மிருகமும் பேசுகிறது. அப்போ பேசுகிற தேவன். இப்ப பேசுங்க. நீங்க பேசுகிற தேவன், பேசுகிற மனுஷன், பேசுகிற மிருகம்.
இனி அந்த 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிச்சா சாத்தான் பேசுகிறான். யாரு பேசுறது? சாத்தான் பேசுகிறான். அப்போ 3 அதிகாரங்களுக்குள்ளே நம்ம எத்தனை சத்தத்தை கேட்க முடியுது? 4 சத்தத்தை கேட்க முடியுது. தேவ சத்தம், மனுஷ சத்தம், மிருக சத்தம், சாத்தானின் சத்தம். அப்புறம் அப்படி நம்ம ஒரு அதிகாரம் கூட முன்னே எடுத்துட்டோம்னா ஒரு பயங்கரமான வார்த்தை. ஆதியாகமம் 4:10 ஆண்டவர் காயின்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? இரத்தத்தின் சத்தம். என்ன சொல்றாரு? இரத்தத்தின் சத்தம். அதை மையப்படுத்தி ஆக்கும் நாம தியானிக்க போறோம். எல்லா தமிழ் பைபிள்ல இருக்கான்னு பாருங்க. இரத்தத்தின் சத்தம்னு இருக்கா? இருக்கா? நீங்க இப்படி முறைச்சு பார்த்ததுனால நான் கொஞ்சம் நேரமே நிறுத்தவும் மாட்டேன். பின் என்னத்து சும்மா முறைச்சு பார்க்கணும்? இருக்கா? இருக்கு. இரத்தத்தின் சத்தம். சரி, அந்த ஒரு வார்த்தையை மையப்படுத்தி பைபிள்ல 3 இடங்களில் நாம இரத்தத்தின் சத்தத்தை பார்க்க முடியும். எத்தனை இடங்கள்ல இரத்தத்தின் சத்தத்தை பார்க்க முடியும்? 3 இடங்களில் இரத்தத்தின் சத்தத்தை பார்க்க முடியும். முதல்ல பேசினது ஆபேலின் இரத்தம். முதல்ல பேசினது ஆபேலின் இரத்தம். 2வது பேசினது சோதோம் கோமோரா பட்டணத்தில் கொல்லப்பட்ட மனிதர்களின் இரத்தம். 3வது பேசினது 2 கள்ளர்களுக்கு நடுவில் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம். ஒரு அல்லேலியா சொல்லுவேன்னு நினைச்சேன், பார்த்தேளா? தப்புதான். சரி, 3 பகுதியில் இருந்து அந்த 3 இரத்தங்களும் என்ன பேசுனது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்த்து ஜெபிக்கலாம். நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல பேசின பைபிளில் முதல்ல பேசின இரத்தம் ஆபேலுடைய இரத்தம். பைபிளில் முதல்ல பேசினது ஆபேலுடைய இரத்தம். ஆபேலுடைய இரத்தம் பேசினவைகளை பற்றி ஒரு 7 காரியங்களை நான் சொல்லுவேன். ஆபேலுடைய இரத்தம் பேசினதனுடைய 7 காரியங்களை சொல்லுவேன். நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? நோட் பண்ணி வைக்கணும். ஆபேலுடைய இரத்தம் முதல்ல எப்பொழுது பேசினது? முதல்ல எப்பொழுது பேசினது? எப்பொழுது பேசினதுன்னு பாருங்க. அது எங்க சொல்லியிருக்கு? எபிரேயர் 12:24. ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும், ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும்னு சொன்னா கடந்த காலத்துல சொல்லி இருக்கு. என்ன காலத்துல சொல்லி இருக்கு? கடந்த காலம். இப்போ ஆபேலுடைய இரத்தம் பேசுதா? இல்ல. ஏன் இப்போ ஆபேலுடைய இரத்தம் பேசலன்னு எப்படி நமக்கு தெரியும்? ஏன்னா வசனம் சொல்லுது ஆபேலுடைய இரத்தம் பேசினது. பேசுகிறதுன்னு சொல்லல, பேசினது. அப்படின்னா இந்த கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கும் போது ஆபேலுடைய இரத்தம் ஏற்கனவே பேசி ஓய்ந்து விட்டது. 1. 2, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. ஆபேலுடைய இரத்தம் எங்கிருந்து பேசினது? எங்கிருந்து? பூமியிலிருந்து. அப்போ 1, ஆபேலுடைய இரத்தம் கடந்த காலத்தில் பேசினது. 2, ஆபேலுடைய இரத்தம்
பூமியிலிருந்து பேசினது. 3, யாருக்காக பேசியது? எப்பொழுது பேசினது? எங்கிருந்து பேசினது? 3, யாருக்காக பேசினது? ஆபேலுடைய ரத்தம் யாருக்காக பேசினது? ஆபேலுக்காக பேசினது. எப்பொழுது? எங்கிருந்து? யாருக்காக? உலகத்தின் தொடக்கத்தில் பூமியிலிருந்து யாருக்காக? ஆபேல் என்கிற ஒருவனுக்காக பேசினது. 4, என்ன பேசினது? என்னை கொன்றான். என்ன பேசினது? என்னை கொன்றான். எல்லாரும் கவனிக்கணும். நான் ரொம்ப ஆழமா வசனத்தை தியானிப்பேன். 4 காரியங்களை சொன்னேன். எப்பொழுது? பூமியின் தொடக்கத்தில். எங்கிருந்து? பூமியிலிருந்து. யாருக்காக? ஆபேலுக்காக. என்ன பேசினது? நான் கொல்லப்பட்டேன். மலையாளத்தில் தொண்டின்னு சொல்லணும். தொண்டி. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொண்டி. Anybody who know the word தொண்டி? யாருக்கும் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்? தொண்டிக்கு. இப்போ ஒரு ஆளு கொலை பண்ணாரு. கொலை பண்ணிட்டு கொலை பண்ணும்படி பயன்படுத்தின கத்தியை கொண்டு கிணற்றுல போட்டாரு. இப்ப கடைசியில போலீஸ் விசாரிச்சு குத்தும்படி பயன்படுத்தின கத்தி எடுத்தது. அந்த கத்திக்கு பேராக்கும் தொண்டி. தடயம். என்ன தடயம்? காயின் என்ன நினைச்சான் தெரியுமா? தடயம் இல்லாம அழிச்சிட்டேன். என்ன செஞ்சிட்டேன்? தடயம் இல்லாம அழிச்சிட்டேன். இருந்த இடம் தெரியாம பண்ணிட்டேன். அப்படி ஒருத்தன் உயிரோட இருந்ததுக்கான தடயமே இல்லை. எதுவும் நான் மீதி வைக்கல, புதைச்சிட்டேன். கர்மேல்ல இருந்த பலிபீடத்தை இடித்த யெசபேல் என்ன சவால் விட்டா தெரியுமா? அங்கே ஒரு பலிபீடம் இருந்ததற்கான தடயமே இல்லாம பண்ணிட்டேன். ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்துல எல்லா மனுஷனும் அறியத்தக்க ஒரு தடயமாக அங்கதான் அக்கினி அனுப்ப போறேன். கை தட்டி எங்கே நீ தடயம் இல்லாமல் அழிந்து போவாய் என்று சத்துரு உன்னை பார்த்து சவால் விட்டானோ, அங்கதான் நீ தடம் பதிப்பாய். கை தட்டணும். ஏய், வாய திறக்கணும். கவனிக்கணும். காவல்துறை இல்லை அன்னைக்கு. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், தேர் இஸ் நோ காவல்துறை. அப்புறம் நீதிபதி நீதிபீடம் இல்லை. குற்றத்தை பிடிக்கவோ குற்றவாளியை விசாரிக்கவோ எந்த அமைப்புகளும் அன்னைக்கு இல்லை. இது ஒன்னும் இல்லாத காலமானதுனால காயினுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுமா? தடயமே இல்லை. வீட்டுல போன உடனே பெற்றோர் கேட்பாங்க, ஆபேல் எங்கன்னு கேட்பாங்க. நான் காணலன்னு சொல்லிடலாம். அதோட பிரச்சனை முடியும். ஏன்னா தடயம் இல்லை.
கவனமா கவனிக்கணும். என்ன? இந்த உலகத்துல பாவத்தின் தடயத்தை அழிக்க இயேசுவை தவிர எவராலும் முடியாது. இதுக்கெல்லாம் 2 அல்லேலூயா சொல்லுவேன்னு நினைச்சேன், தப்புதான். இந்த உலகத்துல பாவத்தின் தடயத்தை அழிக்க இந்த மைக்க பிடிச்சிட்டும் முழு பலத்தோட சொல்றேன், நீ யாரா இருக்கலாம், நீ யாரா இருக்கலாம், நீ யாரா இருக்கலாம், இந்த உலகத்துல பாவத்தின் தடயத்தை அழிக்க இயேசுவை தவிர எவரும் இல்லை. கெட்சமனே தோட்டத்துல வச்சு இருட்டுல பேதுரு பட்டயத்தை எடுத்து ஒருத்தனை வெட்டினான். எங்க பார்த்து வெட்டினான்? கழுத்துக்கு. எங்கே பட்டது? காதுல. நல்லதான். இது கழுத்துக்கு வெட்டி படாம போறதை விட காதலையாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆளுவையா. கழுத்துக்கு வெட்டி படாம போறதை விட காதலையாவது பட்டதுனால சாட்சியாவது சொல்லலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மொத்த இருட்டா இருந்து வெட்டினேன் பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? காதை கையில எடுத்தான். காதை கையில எடுத்துட்டு நம்ம அவனை சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஒரு தடயவும் போதும். வெட்டப்பட்டவனுக்கு பேரு மல்கூசு. வெட்டப்பட்ட காது வலது காது. இதுக்கு மேல இனி என்ன அடையாளம் வேணும்? அவன் இன்னி டக்கு டக்குன்னு அந்த காதை எடுத்து பிளாஸ்டிக் பேப்பர்ல போட்டு கவர் பண்ணி இவனுக்கு எப்படியாவது மரண தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போ இருட்டுல கை வச்சு தடை பார்த்தா காது அங்க இருக்கு. காது அங்க இருக்கு. உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்ல எழும்புகிற தடயத்தை அங்க வச்சு அழிக்க என் தெய்வத்தால மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. இனி அந்த மல்கூஸ் சப்போஸ் சாட்சி சொல்ல போனா வைங்க, எல்லாம் முடிஞ்ச உடனே கனம் நீதிபதி கேட்பனும், எந்த காது வெட்டப்பட்டது? வலது காது. உடனே நீதிபதி கேட்பாங்க, அப்போ இது என்னன்னு? பொய் சாட்சின்னு சொல்லி தூக்கி அவனை உள்ள போடுவனும். உனக்கு விரோதமா இனி 2 நிமிஷம் கேட்டுட்டு கை தட்டணும். உனக்கு விரோதமா சத்துரு போட்ட தடயங்கள் இந்த ராத்திரி அழியுது. உன் குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு ஒதுக்கி வச்ச தடயங்கள் இந்த ராத்திரி அழியுது. பலருக்கு முன்ன கொண்டு காட்டி யோசேப்பின் வஸ்திரத்தை தடயமா காட்டி அவனை கேவலப்படுத்துறது போல உனக்கு விரோதமா வைக்கப்பட்ட தடயம் இப்போ அழியுது. கையை உயர்த்தி பிடிங்க. ஒரு நிமிஷம் ஜெபிங்க. ஆண்டவரே, என் பாவத்தின் தடயம் எல்லாம் அழியணும். கையை உயர்த்தி ஜெபிங்க. கையை உயர்த்தி ஜெபிங்க. சில பாவத்தின் விளைவுகளை நான் இன்னைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். சில பாவத்தால் வந்த வேதனைகள் என்னை இப்போவும் வேதனைப்படுத்துது. சில பாவங்கள் நான் வெளியே வர முடியல. அவைகள் எனக்குள்ள ஆழமாய் பதிந்து விட்டது. இந்த ராத்திரி அதுக்கு தடயமில்லாம அழிக்கிறீரே, உமக்கு நன்றி. நல்ல கை தட்டி நல்ல வாதரந்து அட்கமன் அரிகதன நல்ல ஒன்று கை தட்டி வாயை திறந்து முழு பலத்தோட ஒன்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அத்தனை பேர் இப்போ வாயை திறக்கணும். அத்தனை பேர் இப்போ சத்தம் உயர்த்தணும். எந்த அந்தகார வல்லமையும் இனி உன்னை குற்றப்படுத்த முடியாதுன்னு, எந்த சத்துருவும் நீ இப்படிப்பட்ட ஆளு தானேன்னு சொல்லி உன்னை அடையாளம் காட்டி கேவலப்படுத்த முடியாது. அன்னைக்கு யோசேப்பு ஜெயில
ஜெயில போடப்பட காரணம் என்ன தெரியுமா? எதிராளியின் கையில தடயம் இருந்தது. ஆனா இன்னைக்கு எதிராளியின் கையில் இருந்த தடயத்தை ஆண்டவர் அழித்து போடுகிறார். காயின் நினைச்சா தடயமே இல்லாம பண்ணிட்டேன். காயினுக்கு தெரியல நிலத்தில் விழுந்த ரத்தம் மிகப்பெரிய தடயம்னும் அதுக்கு பேசுகிற திறமை உண்டுன்னும் காயினுக்கு தெரியல. ரத்தம் எங்க பார்த்து பேசிச்சு தெரியுமா? ஹைகோர்ட்டை பார்த்து இல்ல, சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து இல்ல, எங்க பார்த்து பேசி தெரியுமா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆபேலுடைய ரத்தம் சர்வலோக நியாயாதிபதியை பார்த்து கூக்குரலிட்டது. யாரை பார்த்து? சர்வலோக நியாயாதிபதியை பார்த்து. அப்படின்னா அது கீழ்கோர்ட்டுக்கு மேல, பெஞ்சுக்கு மேல, ஹை கோர்ட்டுக்கு மேல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல, உலகத்தின் எல்லா அதிகாரத்துக்கு மேல, சர்வதேச நீதிமன்றத்துக்கு மேல உள்ள தெய்வத்தினுடைய பரம அதிகாரத்துக்கு முன்ன இந்த ரத்தம் நின்று பேசினது, என்னை கொன்றான். நான் இந்த ராத்திரி சொல்றேன், பணத்தை பயன்படுத்தியோ, செல்வாக்க பயன்படுத்தியோ, அதிகாரத்தை பயன்படுத்தியோ, அரசியல் பலத்தை பயன்படுத்தியோ பாவத்தின் தடயத்தை அழிக்க முடியாது. அது பூமியில இருந்து உனக்கு விரோதமா பேசும். எப்பொழுது பேசினது? எங்கிருந்து பேசினது? யாருக்காக பேசினது? என்ன பேசினது? யாரோடு பேசினது? 5 காரியங்களை நான் சொன்னேன். ஒரு தடவை கூட சொல்லிட்டு முன்ன போறேன். எப்பொழுது பேசினது? பூமியின் தொடக்கத்தில். எங்கிருந்து பேசினது? பூமியிலிருந்து. யாருக்காக பேசினது? ஆபேலுக்காக. என்ன பேசினது? நான் கொல்லப்பட்டேன். யாரோடு பேசினது? சர்வலோக நியாயாதிபதியோடு. ஒரு நல்ல அல்லேலியா சொல்லுவீங்கன்னு நினைக்கிற தப்புதான் போல இருக்கு. இனி மறுபக்கம், ஆபேலின் ரத்தத்தை பற்றி 5 காரியம் சொன்னேன். இனி மறுபக்கம், ஆபேலின் ரத்தம் பேசினதின் விளைவுகள். ஆதியாகமம் 4:14. ஆபேலுடைய ரத்தம் பேசினதின் விளைவு என்ன தெரியுமா? அந்த தேசத்தில் வாழ முடியாதபடி காயின் துரத்தப்பட்டான். ஒன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழைகளின் இரத்தத்தை இந்த பூமியில சிந்தின எத்தனையோ பெரிய பெரிய அரசர்கள் கடைசியில தங்கள் நாட்டை விட்டு ஓடி சின்ன சின்ன எலிப்பொந்துக்குள்ள புதைந்து கொண்டார்கள் இல்லையா? ஆபேலின் ரத்தம் துரத்துது. நான் கேட்கிறேன், எதை வச்சு துரத்துகிற ஆபேலின் ரத்தத்தை தடுக்க முடியும்? பணத்தை பயன்படுத்தி ஆபேலின் ரத்தத்தை பார்த்து என்ன துரத்தாதன்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் இப்ப PhD படிச்சிட்டேன்னு சொல்லி ஆபேலின் ரத்தத்தை தடுக்க முடியுமா?
இல்ல எனக்கு இந்த உலகத்தில் இல்லாத எதுவும் இல்லைன்னு சொல்லி ஆபேலின் ரத்தத்தை தடுக்க முடியுமா? முடியாது. நீ சிதறி போகிறது வரை அது பின்தொடருகிற ரத்தம். அடுத்து ஒன்னு சிதறடித்தது. அடுத்து ஆபேலின் ரத்தம் ஆபேலுக்கு அனுகூலமாகவும் காயினுக்கு விரோதமாகவும் நின்றது. யாருக்கு அனுகூலமா? ஆபேலுக்கு அனுகூலமா, காயினுக்கு விரோதமாய் நின்றது. மூணு, ஆபேலின் ரத்தம் காயினுக்கு சாபத்தை கொண்டு வந்தது. ரத்தம் விழுந்த மண்ணிலே நீ விதைப்பாய், அது உனக்கு பலனை கொடாது. அப்படின்னா விளைச்சல கூட அந்த ரத்தம் என்ன செய்யுது? தடுக்குது. ஒரு பக்கம் சிதறடிக்குது, இன்னொரு பக்கம் எதிரா நிக்குது, இன்னொரு பக்கம் சாபத்தை கொண்டு வருது, இன்னொரு பக்கம் எல்லா ஆசீர்வாதங்களையும் தடுக்குது. ஒருவனுடைய ரத்தம். இனி மறுபக்கம் தானே எப்பவும் சுவிசேஷம் இல்லையா? முறைச்சு பாருங்க. எப்பவும் சுவிசேஷம் ஏது? மறுபக்கம். இப்போ மறுபக்கம் நின்று பேசின ரத்தம் யாரோடது? அந்த ஆவியானுடைய அனந்த ஞானத்தை பாருங்க. நான் ஆச்சரியப்படுறேன். ஆவியானவர் இப்படி சொல்லி இருக்கிறான் இல்லையா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்க்கலும் நலமானதை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? அப்படின்னா என்ன பண்ணி இருக்கலாம்? நம்ம லேவியராகமம் மொத்தம் சொல்லி இருக்கலாம், யாத்திரையாகமம் மொத்தம் சொல்லி இருக்கலாம். ஆனா அது ஒண்ணும் சொல்லாம ரெண்டு ரத்தம். ஒன்னு தொடக்க காலத்தில், ரெண்டு இந்த கடைசி காலத்தில். இனி இயேசு எப்போ இந்த பூமிக்கு வந்தார்? எபிரேயர் 1 அதிகாரம் 1வது வசனம். பூர்வ காலங்களில் பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது எப்போ? அப்போ ஆபேல் ரத்தம் சிந்தினது பூமியின் தொடக்க காலத்தில். இயேசு இந்த பூமிக்கு வந்தது கடைசி நாட்களில். இவ்வளவு உங்களுக்கு புரிஞ்சா சரி. அதுக்கு ஒரு அல்லேலியாவது சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லும்போ ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சரி, இனி இவருடைய ரத்தத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல போறேன். 1, இப்போ ஆபேலுடைய ரத்தம் பேசுதா? இல்ல. தேங்க்யூ வெரி மச். ஆனால் எபிரேயர் 12:24-25 பாருங்க, என்ன சொல்லி இருக்கு? நன்மையானவைகளை பேசுகிறேன்னா என்ன? பேசுகிறேன்னா என்ன? இப்போ
இப்போ நீங்களும் நானும் இந்த மைதானத்தில் வந்து தெய்வத்தை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலையும் பரலோகத்தில் எனக்காக ஒரு ரத்தம் பேசுகிறது. கை தட்டணும், கை தட்டணும். சத்துரு என்ன தொடாதபடி, அந்தகார வல்லமைகள் என்ன தொடாதபடி, your blood that just speak. நீ உயிரோடு இருக்க காரணம் நீ செஞ்ச தான தர்மங்கள் அல்ல, அது செய்யணும். நீ உயிரோடு இருக்க காரணம் நீ எடுத்த எந்த காரியமும் அல்ல. நீ உயிரோடு இருக்க காரணம் உனக்கு முன் தெய்வத்துக்கு நடுவில் நின்று என் பிள்ளை பாவம் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல பரிந்து பேசுகிற ஒரு ரத்தம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, நீ தோற்று போவதில்லை, நான் தோற்று போவது இல்லை. ஏன்னா எனக்காக பேசுகிறது ஒரு மனுஷன் அல்ல, எனக்காக பேசுகிறது ரத்தம். எனக்காக பேசுகிற ரத்தம். அவனை தொடாத, அவனை தொடாத. அவனை நான் கழுவினேன், அவனை நான் ரட்சித்தேன். அவன் மேல சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை, அவனுக்கு சாபம் இல்லை அப்படின்னு எனக்காக இப்பவும் ஆபேலுடைய ரத்தம் பேசி ஓய்ந்து விட்டது. இயேசுவின் ரத்தமோ இந்த மாலையிலேயும் ஓய்வில்லாமல் பேசுகிறது. அடுத்து ஆபேலுடைய ரத்தம் எங்கிருந்து பேசினது? பூமியிலிருந்து. எபிரேயர் 12:25 பாருங்க. பரலோகத்தில் பேசுகிற. எங்க பேசுகிற? பரலோகத்தில் இருந்து பேசுகிற. அவன் ஒரு சராசரி மனுஷன் ஆபேல். அதனால் அவனுடைய ரத்தம் பூமியில இருந்து தான் பேச முடியும். ஆனா இவர் அப்படி இல்லை. தெய்வத்தினுடைய செல்ல குமாரன், பரலோகத்தின் கோகினூர் வைரம், தெய்வத்தினுடைய ஒரே புதல்வன், தம்முடைய ஒரே பேரானவர். அவருடைய ரத்தம் பிதாவுக்கு முன்ன நின்று பரலோகத்தில் நின்று பேசுகிறதுன்னு சொன்னா எத்தனை பேர் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? சத்தமா கை தட்டி. மூணு, ஆபேலுடைய ரத்தம் ஆபேலுக்காக பேசிச்சு. யாருக்காக பேசிச்சு? கொஞ்சம் கூட தெளிவா சொல்லணும்னா காயினுக்கு விரோதமாகவும் ஆபேலுக்கு அனுகூலமாகவும் பேசினது. கொஞ்சம் கூட சொல்லணும்னா பாவிக்கு விரோதமாய் பேசினது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பாவிக்கு விரோதமா பேசினது. அவனை விடப்படாது, அவனை எங்க போனாலும் சபிக்கணும். அவன் தேசத்துல இருக்கப்படாது, அவன் போற இடமெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கணும். விரோதமாய் பேசினது. ஆபேலுக்காகவும் காயினுக்கு விரோதமாகவும். இவருடைய ரத்தம் அப்படி இல்லை. என்ன? இயேசுவின் ரத்தம் எனக்கு அனுகூலமாய். ஹல்லேலூயா. அதனால அந்த பிளட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? அட்வொகேட்டிங் பிளட். அட்வொகேட்டிங் பிளட்னா பரிந்து பேசுகிற ரத்தம். பரிந்து பேசுகிற ரத்தம். நீ விழுந்தப்போ உனக்காக பரிந்து பேசின ரத்தம். நீ துணிகரமா பாவம் செஞ்சப்போ உனக்காக பரிந்து பேசின ரத்தம். சத்துரு உன்னை அழிக்கும்படி உனக்கு விரோதமா வந்தப்போ பரிந்து பேசின ரத்தம். உன் வீட்டை பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டப்போ பரிந்து பேசின ரத்தம். அட்வொகேட்டிங் பிளட். என்ன பயங்கர தேவ பிரசன்ன இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கொஞ்சம் கூட ஆழமா போமா? சில நேரம் நீங்க கவனிங்க. இனி ஒரு 5-6 காரியங்கள் கவனிக்கணும். என்ன? ஒன்று, நீ
தனிமை அல்ல. யூ ஆர் நாட் alone. ஏன் நீ தனிமை அல்ல தெரியுமா? உலகத்துல மிகப்பெரிய அட்வொகேட் உன் கையில. The greatest advocate that the world has ever seen is for the side of me. தங்க தாரகை என்றும் இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்றும் அறியப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள். என்ன மறைச்சு பார்க்குதியா? பாவம் இல்லையா அந்த அம்மையார்? நான் எந்த கட்சியிலே இல்லை, ஆனால் நான் பரிதாபப்படுறேன். ஒரு மாநிலத்தை முழுமையாய் ஆளுகை செய்த ஒரு பெண்மணிக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. எந்த குடிமகனுக்கும் நடந்தது என்னன்னு தெரியாது. நான் யோசிக்கிறேன், பெங்களூர் நீதிமன்றத்தில் அம்மையாருக்கு சிறை தண்டனை விதித்து ஜெயிலில் அடைத்த பொழுது அடைத்தவர் தீர்ப்பளித்தவர் மைக்கேல் டி குன்ஹா. அன்னைக்கு அம்மையாருக்காக பேசும்படி வந்தது யார் தெரியுமா? இந்தியா கண்டதுல மிகப்பெரிய வக்கீல் ராம்ஜத் மலானி. ராம்ஜத் மலானி புகழ் பெற்றவர், பெயர் பெற்றவர். எதற்கு பெயர் பெற்றவர் தெரியுமா? சட்டத்தில் ஓட்டைகள் உண்டு. சட்டத்தில் என்ன உண்டு? ஓட்டைகள் உண்டு. அந்த ஓட்டையை பயன்படுத்தி சட்டத்தை வியாக்கியானம் பண்ணி ஆளை வெளியே எடுக்கிறதா ஒரு வக்கீலோட திறமை. அந்த திறமையில முதன்மையான மனுஷனாக்கும் யாரு? ராம்ஜத் மலானி. அந்த கேஸை வாசிக்கும்போது நான் ஒன்று நினைச்சேன், பணமுள்ள ஒரு பெண்மணிக்காக பேசும்படி உலகத்தின் மிக ஞானமுள்ள ஒரு வக்கீல் 5 பைசைக்கு உதவாத எனக்காக பேசும்படி பரலோகத்தில் மிக பிரபலமான அட்வொகேட். கை தட்டணும், கை தட்டணும். சகோதரி, நீ கைவிடப்படலாம், ஆனால் நீ தனிமை அல்ல. நீ வெறுக்கப்படலாம், நீ தனிமை அல்ல. நீ தள்ளப்படலாம், நீ தனிமை அல்ல. எல்லா மனிதர்களும் உனக்கு விரோதமாய் வரலாம், நீ தனிமை அல்ல. ஏன்னா பிரபஞ்சம் கண்டதுல மிகப்பெரிய அட்வொகேட் உனக்காக வாதாடுகிறார். ஆபேலுடைய ரத்தம் எதிரா பேசிச்சு இல்லையா? ஆனா இயேசுவின் ரத்தம் அப்படி இல்லைன்னு நன்மையா பேசுது. புரியுதா தங்கங்களா? நன்மையா பேசுது. அத்தனை பேர் உன்னை வெறுப்பா பேசும்போ, அத்தனை பேர் உன்னை காயப்படுத்தி பேசும்போ, அத்தனை பேர் நீ நொந்து போகத்தக்கதா பேசும்போ, அத்தனை பேரும் செத்து தொலைன்னு சொல்லி உனக்கு விரோதமா பேசும்போ, இந்த பூமியில இருக்கிற உனக்கு அனுகூலமாக இல்ல. அவ ஏன் பிள்ளை, அவ ஏன் பிள்ளை, அவளை பாதுகாப்பது என் கடமை, அவ பரலோகத்தின் சந்ததி அப்படின்னு சொல்லி எனக்கு நன்மையோ பேசுகிற இயேசுவின் ரத்தம். காய் ஆபேலின் ரத்தம் பேசினது, கர்த்தாவே இவனை தண்டியும். இயேசுவின் ரத்தம் என்ன பேசினது தெரியுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் கை தட்டணும். இந்த மைதானம் மொத்தம் அவருடைய மன்னிப்பு பாயுது. நல்ல கை தட்டுங்க, வேடிக்கை பார்க்காதுங்க.
நல்ல வாயை தரையுங்க. நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் இந்த ராத்திரி கழுவப்படுகிறது. நீ எவ்வளவு பெரிய அக்கிரம கரையோட இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். நீ யாரா இருந்தாலும் கண்ணை மூடி ஜெபி. ரகதுன கமகதனி அந்தராதியா, ஜெபிங்க ஜெபிங்க. அவருடைய ரத்தம் மட்டும் சொல்லுது, பழி வாங்க வேண்டாம். பாவம் என் பிள்ளை, பலவீனமான என் பிள்ளை, விழுந்தாலும் என் பிள்ளை, தப்பு செஞ்சாலும் என் பிள்ளை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். மன்னிப்ப தேடி பணத்தை செலவு பண்ணாத, மன்னிப்ப தேடி அலைஞ்சு நடக்காத, மன்னிப்ப தேடி சரீரத்துக்கு பலவீனம் கொடுக்காத. மன்னிக்கிறவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. கொடிய பாவத்தோட என் பாவத்துக்கு மன்னிப்பு வரலையே அப்படிங்கிற வேதனையோட யாராவது வந்திருந்தா இப்போ நான் கழுவுகிற ஒரு ரத்தத்தை பார்க்கிறேன். இரத்த கோட்டைக்குள்ளே நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல 2 நிமிஷம் கை தட்டி ஆவியில நிரம்பி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு கொடிய அக்கிரமமானாலும் இப்பொழுது கழுவப்படுகிறது அவருடைய இரத்தத்தால். எவ்வளவு கொடிய பாவமும் இப்ப விலகுகிறது அவருடைய இரத்தத்தால். அந்தகார வல்லமைகள் நிற்க முடியாம ஓடுது அவருடைய இரத்தத்துக்கு முன்ன. ஊடவல் கபரபல பரபலபா. ரத்தம் சொல்லுது நீ தனிமையில இல்ல. ஒரு ரத்தம் சொல்லுது உனக்கு நான் நன்மையா பேசுறேன். ஒரு ரத்தம் சொல்லுது உனக்கு அட்வொகேட் நான் தான். ஒரு ரத்தம் சொல்லுது உனக்கு மன்னிப்புண்டு. ஒரு ரத்தம் சொல்லுது ஓடி போகாத, பக்கத்துல வா, வந்து சேர்ந்தீர்களே.
ஆபேலுடைய ரத்தம் காயின தேசத்துல நிக்க முடியாம துரத்துச்சு. எங்காவது ஓடிப்போ, தேசத்தை விட்டு ஓடிப்போ, அந்த இடத்தை விட்டு ஓடிப்போ. ஆனா இயேசுவின் ரத்தம் அப்படி இல்லை. இல்ல, எவ்வளவு கொடிய பாவியானாலும் வா, துன்மார்க்கன் ஆனாலும் வா, சபிக்கப்பட்ட ஆனாலும் வா, நீ யாரானாலும் வா, எந்த மனுஷனையும் அருகில் அழைக்கிற ரத்தம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய சாட்சி. மெதுவா சொல்லுங்க, என்னுடைய சாட்சி. சகோதரர்கள் ரொம்ப மெதுவா சொல்லுங்க, என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு இங்க பெரிய பெரிய அட்வொகேட்டுகளை பிடிக்க வழி இல்லை. எனக்கு யாரையும் தெரியாது. எனக்கு இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. கை தட்டும்படி ஏவப்படுறவங்க கை தட்டுங்க. வாயை திறக்கும்படி ஏவப்படுறவங்க வாயை திறங்க. நல்ல சத்தமாய் இதோட நான் முடிக்கிறேன். This is my last point. காயினுடைய ஆபேலுடைய ரத்தம் சொல்லிச்சு, என்னை கொன்றான். இயேசுவின் ரத்தம் சொல்லுது, என்னை கொடுத்தேன். என்னுடைய அனுமதி இல்லாம ஒருத்தன் ரகசியமாய் என்னை பின்தொடர்ந்து வந்து கொன்று போட்டான் என்று சொல்லி ஆபேலுடைய ரத்தம் சங்கடமான சாட்சியை சொல்லும்போ இயேசுவின் ரத்தம் சொல்லுது, இதற்காகவே வந்தேன், இதற்காகவே வாழ்ந்தேன், இதற்காகவே என்னை யாரும் கொல்ல முடியாது, என்னுடைய உயிரை யாரும் எடுக்க முடியாது, பாதாளம் என்னை அடைத்து வைக்க முடியாது. நான் என்னை கொடுத்தேன். இயேசுவின் ரத்தம் அவரை கொடுத்தது, அவரை கொன்றதல்ல, அவர் கொடுத்தது. ஒரு 2 நிமிஷம் என்னோட சேர்ந்து வாருங்க. நமக்கு ஒரு லேபு வழி போவோம். என்னோட சேர்ந்து வாருங்க, நமக்கு ஒரு லேபு வழி போவோம். உங்க பிளட்டை கொண்டு லேபில் கொடுத்தா முதல்ல உங்க ரத்தம் என்ன பேசும் தெரியுமா? என்ன குரூப்னு பேசும். குரூப் இல்ல, குரூப். பேசுமா? 2 உங்க ரத்தத்தை கொண்டு லேபில் கொடுத்தா அந்த ரத்தத்தில் எவ்வளவு ஆரோக்கியம் இருக்கு, எவ்வளவு எதிர்ப்பு சக்தி இருக்கு, ஹெல்த் அண்ட் ரெசிஸ்டன்சி எவ்வளவு இருக்குன்னு ரத்தமே பேசும். 3 உங்க உடம்புல ஏதாவது கொடிய நோய் வருதுன்னா அதன் அடையாளம் எங்க தெரியும்? ரத்தத்துல தெரியும். உடம்பில் உள்ள அவயவங்கள் பிரச்சனையாவதற்கு அடையாளம் எங்க தெரியும்? ரத்தத்தில் தெரியும். ரத்தம் சரீர பலவீனத்தை பேசும். நான் 3 காரியம் சொன்னேன். 1 என்ன குரூப்னு பேசும். 2 எவ்வளோ பலன் இருக்கு, ஹெல்த் இருக்குன்னு பேசும். 3 என்ன பலவீனம் இருக்குன்னு பேசும். 4 எத்தனை பேர் இப்படி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஃபொரன்சிக் அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபொரன்சிக்
யாருமே கேள்விப்பட்டதில்லை இல்லையா? இல்லை. இப்போ ஒரு ஆள் கொல்லப்பட்டு அந்த ஆளுடைய இரத்தத்தின் ஒரு சொட்டு அந்த ஆள் உடுத்தி இருந்த வஸ்திரத்தில் இருந்தா, அந்த வஸ்திரத்தில் ஃபொரன்சிக் ரிப்போர்ட்டு போகிற இடத்துல எத்தனை மணிக்கு சிந்தப்பட்டது, எத்தனை மணிக்கு சிந்தப்பட்டது. ஃபொரன்சிக்கில் ஒரு துள்ளி பிளட்டு கொடுத்தா அது பேஜு பேஜா பேசும். சாதாரணமா ரத்தம் பேச தொடங்கினா எல்லா வாயும் அடையும், எல்லா வாயும் அடையும். பின்ன எவனும் வாதறக்க முடியாது. அதாக்கும் இரத்தத்தின் பேசுக்க வல்லமை. காரணம், இரத்தம் நல்லா பேசாது, நல்லா பேசாது. கேன்சர் இருக்கு, இரத்த புற்றுநோய் இருக்கு, இரத்தத்தில் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, யூரிக் ஆசிட் கூடி இருக்கு, கிரியாட்டின் லெவல் தகராறா இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. இரத்தம் எப்பவுமே இப்படிதான் பேசும். இரத்தத்தின் சத்தத்தை ஹாஸ்பிட்டல்ல வச்சு கேட்டா உள்ள சமாதானம் போயிடும், உள்ள சமாதானமும் போயிடும். இந்த ராத்திரி நலமானவைகளை பேசுகிறேன், நலமானவைகளை பேசுகிறேன். எல்லாரும் உன்னை பற்றி மோசமா பேசினாலும் உன்னை பற்றி நலமானதை பேசுகிற ஒரு ரத்தம், அது இயேசுவின் ரத்தம். எல்லாரும் உன்னை குற்றப்படுத்தினாலும் உன்னை மன்னித்தேன்னு பேசுகிற ஒரு ரத்தம், அது இயேசுவின் ரத்தம். அது கூப்பிடுது, என்ன தூர போவாத, சேர்ந்து வா, பக்கத்துல வா. நீ துரோகியா இருக்கலாம், நீ வாழ்க்கையில பாதிய கெடுத்து அழிச்சிருக்கலாம், நீ துன்மார்க்கத்துல ஊறி போயிருக்கலாம். அந்த ரத்தம் சொல்லுது, வா, நான் உன்னை அணைத்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன், நான் உன்னை கழுவ ஆயத்தமா இருக்கிறேன், நான் உன்னை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பேருடைய காதுல ரத்தத்தின் சத்தம் கேக்குது? எனக்கு ஒரு பெரிய விடுதலை வேணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் எழும்பி நில்லுங்க, எழும்பி நில்லுங்க. நான் இன்னைக்கு யாரையும் முன்ன கூப்பிடல, நிக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. நம்ம போராடி ஜபிக்க போறேன்னு யாரும் பயத்தோட இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம், யாரும் சந்தேகத்தோட இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம், யாரும் சமாதானத்தை இழந்தவர்களா இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம். ஏன்னா உனக்காக இயேசுவின் ரத்தம் இப்பவும் உன் பட்சத்துல நின்று பேசுகிறது. ஒரு தடவை கூட கை தட்டி பாடுவோமா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். எந்த தீங்கும் தீண்டாது, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமை சிலுவையில் பலியானார்,
அபிஷேகம் இறங்குது. இரத்த கோட்டைக்குள்ளே எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. நேசரின் 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 ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. என் இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. எல்லா பக்கம் வல்லமை, எல்லா பக்கம் வல்லமை. கை தட்டுங்க, சத்தம் உயர்த்துங்க. இயேசுவின் ரத்தம் என்ன தொடுது சிஸ்டர், இயேசுவின் ரத்தம் என்ன தொடுது. ரத்தம் பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கை தட்டணும், வாயை திறக்கணும். அத்தனை பேர் ஐயா கை தட்டி வாயை திறங்க. அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நல்ல கை தட்டி, நல்ல வாயை திறந்து, நல்ல சத்தம் உயர்த்துங்க. எங்க நின்னாலும் கை தட்டுங்க, எங்க நின்னாலும் வாயை திறங்க. பயங்கர அபிஷேகம் இந்த மைதானம், மொத்த அபிஷேகம். தம்பிமாரெல்ல கை தட்டி வாயை திறந்து ஆவியில போராடுங்க. வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. கண்ணை மூடி பட்டுங்க, கண்ணை மூடி பட்டுங்க. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னை சரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னை சரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. என் இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. என் இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. நம் இயேசுவின் ரத்தம் நம் மேலே நெருங்காது சாத்தா. ஆசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ஆசமை சிலுவையில் பலியானார்,
பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், அணுகாது, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், அத்தனை பேர் கை தட்டணும், அத்தனை பேர் வாயை திறக்கணும். எல்லா பக்கமும் இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை என் மேல இறங்குது. கண்ண மூடி இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். என் இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். என் இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நம் இயேசுவின் ரத்தம் நம் மேலே நெருங்காது சாத்தான். நம் இயேசுவின் ரத்தம் நம் மேலே நெருங்காது சாத்தான். என் இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஆசாமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். 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 உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு 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 பெரியவரே. 2 நிமிஷம் கை தட்டுங்க. 2 நிமிஷம் எங்க நின்றாலும் கை தட்டுங்க. எங்க நின்றாலும் வாயை தரையுங்க. விடுவிக்கிற அக்கினி.